பசும்பொன் முத்துராமலிங்க தேவரின் 106வது ஜெயந்தி விழாவை முன்னிட்டு தமிழக அரசு சார்பில் அமைச்சர்கள் மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தினர். சென்னையில் உள்ள தேவர் சிலையில் முதல்வர் ஜெயலலிதா அஞ்சலி செலுத்தினார். ராமநாதபுரம் மாவட்டம் பசும்பொன்னில் முத்துராமலிங்க தேவரின் 106வது ஜெயந்தி விழா கடந்த 28ஆம் தேதி துவங்கியது. இந்த விழாவை முன்னிட்டு அவருடைய நினைவிடத்திற்கு பல்வேறு பகுதிகளிலிருந்து மக்கள் வந்து அஞ்சலி செலுத்தினர். 3வது நாளான புதன்கிழமையன்று முத்துராமலிங்க தேவரின் ஜெயந்தி விழா அரசு விழாவாக கொண்டாடப்பட்டது. விழாவின் போது எவ்வித அசம்பாவிதங்களும் நடைபெறாமல் தடுக்க பாராகிளைடர், ஆளில்லா விமானம் போன்றவற்றின் மூலம் கண்காணிப்பும் தீவிரப்படுத்தப்பட்டிருந்தது. மேலும் தென்மண்டல ஐஜி அபய்குமார் சிங் தலைமையில் 5 டிஐஜிக்கள், 8 எஸ்பிக்கள் உட்பட 5000த்திற்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். புதனன்று நடந்த விழாவில் கலெக்டர் நந்தகுமார், அமைச்சர்கள் வைத்திலிங்கம், செல்லூர் ராஜு, காமராஜ் மற்றும் வாரிய அதிகாரிகள் கலந்து கொண்டு மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினர். இதனிடையே ராமநாதபுரம் மாவட்டத்தில் 144 தடை உத்தரவு அமலில் உள்ளதால் குரு பூஜைக்காக வெளியூரிலிருந்து வரும் வாடகை வாகனங்களுக்கு தடை விதிக்கப்பட்டது. இதனால் அதிருப்தி அடைந்த மக்கள் அமைச்சர்கள் வந்த வாகனங்களில் கல் மற்றும் சேற்றை வீசி எறிந்து தாக்குதல் நடத்தியதால் அங்கு பதற்றம் நிலவியது. அதிமுக அமைச்சர்கள் மட்டுமின்றி திமுக சார்பில் ஸ்டாலினும், மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ மற்றும் பல்வேறு அரசியல் கட்சியினரும் முத்துராமலிங்க தேவரின் உருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்தனர். மேலும் பொதுமக்கள் பால்குடம் எடுத்தும் அலகு குத்தியும் வந்து நேர்த்திக் கடன் செலுத்தினர். சென்னை நந்தனத்தில் உள்ள முத்துராமலிங்க தேவர் சிலைக்கு முதல்வர் ஜெயலலிதா அஞ்சலி செலுத்தினார். இந்நிகழ்ச்சியில் தமிழக அமைச்சர்கள், அரசு அதிகாரிகளும் பங்கேற்றனர்.